Hi friends, welcome back to my channel SKD Stitching. Friends, இன்னைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைச்சிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ளவுஸை பற்றி தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க என்கிட்ட இந்த துணியோட அளவு எவ்வளவு அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் அளந்து பார்க்குறப்ப எனக்கு 1 மீட்டரே இல்லைங்க. 95 இருந்தது ஒரு ப்ளவுஸில், இன்னொரு ப்ளவுஸில் 92 தாங்க இருந்தது. ஸோ அந்த 92 சென்டிமீட்டர் எனக்கு வந்து பத்தவே பத்தாது. பொதுவாக அவங்க 1 மீட்ரு வாங்கி கொடுப்பாங்க. அவங்களோட பாடியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். பாருங்களேன், பெரிய ப்ளவுஸாக இருக்கும். நெக்கு வந்து இப்படி தான் போடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சதை வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டாலும் மேலே ஏறிக்கும், அது மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதை எனக்கு அப்படியே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் வந்து இறக்கம் வந்து அப்படியே அவங்களுக்கு வச்சு கொடுத்துருவேன். எப்போயுமே அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இங்கே வரும் மாதிரி வரும். அப்போ இங்கே மேலே இருக்கிற அந்த சதை ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ்குள்ளே உள்ளே போய் அவங்களுக்கு அது டைட்டாக இங்கனக்குள்ளே வந்துடும். அந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே சின்னதாக வர மாதிரி வரும். அவங்களுக்கு எப்போயுமே வந்து அப்படி தான் வரும். ஆனால் இந்த தடவை எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து துணி வந்து பத்தவே இல்லை. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ப்ளவுஸை வந்து நான் வந்து தைச்சேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கை அகலம் பாருங்கள். எனக்கு வந்து இந்த கை அகலத்துக்கு வந்து நான் துணி எடுக்கிறப்ப துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கூட எனக்கு துணி பத்தலை. அந்த 4ஆக மடித்து கரெக்டாக அந்த 4 மடிப்புலேயுமே இந்த கை வந்து எனக்கு அமைகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், 1 மீட்டருன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு 1 மீட்ரு துணி இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் எனக்கு இந்த பட்டி பாருங்கள், இந்த பட்டியில் வந்துட்டு வேறு ஒரு கலர் வந்து நம்ம வச்சு தைக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை துணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவே இந்த துணி வந்து வைக்க தேவையே இல்லை. அவங்க கொடுக்குற துணியிலே நம்ம பட்டியும் வந்து வச்சு கொடுத்துடலாம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சேம் கலரில் நம்ம பட்டி வச்சு தைக்கிறப்ப அதுவுமே சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. ஆனால் நான் இந்த தடவை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு அடுத்த தடவை நீங்கள் தயவுசெய்து ஒரு 1.25 எனக்கு துணி வந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இருக்கிற அவங்க கொடுத்த அந்த துணியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக நான் சொல்கிறது இது தாங்க. அவங்களோட முன்பகுதி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் லென்த்து இவ்வளோ தூரம் வரும். அதுக்கப்புறம் பட்டி வந்து சின்னதாக தான் வரும். அவங்களுக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைட்டாக கொஞ்சம் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு லூஸாக வந்து போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வரப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு வந்து துணி வந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கடப்படாமல் சொல்கிறது தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா தைக்கிற நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபேட்டாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வந்து கொடுக்குறப்ப நல்லா நீங்கள் வந்து சூப்பராக தைப்பீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. டக்குன்னு நீங்கள் அளவு எடுத்து அப்படியே துணியில் வந்து கட் பண்ணிடுவீங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பேப்பர் கட்டிங் போட்டுட்டு, ஏற்கனவே பேப்பர் கட்டிங் நான் வச்சுருக்கேன் அவங்களோடது. அந்த பேப்பர் கட்டிங் வந்து அப்படியே அந்த துணி மேலே துணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேப்பர் கட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த துணியில் நான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணேன். எப்போயுமே டேரெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் நீட்னஸ் இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேப்பர் கட்டிங் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணுறது அதுதாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வந்து கொடுக்குறப்ப துணி பத்தலை, அவங்க கொடுத்த துணி பத்தலை அப்படின்னா நம்ம கரெக்டாகவும் தைச்சி கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து போட்டால் அவங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கு மேலே பொறுமையாக அந்த துணிக்கு மேலேயே அழகாக வச்சு கட் பண்ணி அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து நான் இன்னும் இது வரைக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் உங்களோட நான் ஷேர் பண்ணதில்லை. அடுத்து நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து கட்டிங்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சுடிதார் கட்டிங்குமே உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
முக்கியமாக பேசிக் வந்து புதுசாக டெய்லர் கற்றுக்கிறவங்களுக்கு நான் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோவே போட முடியல. வீட்டு சூழ்நிலையினால் என்னால் வீடியோவே போட முடியல. கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆயிடுச்சு என்னோடய சேனல் நான் வீடியோ போட்டு. ஆனால் இன்னுமே நான் தொடர்ந்து கண்டிப்பாக உங்களோட நான் வந்து பேசுவேன், உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.